ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதைங்க. நேத்தி சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அவ்வளோ கவனிப்பு. ஆனால் இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயும் நேற்று வந்த சொந்தங்க எல்லாமே தான் வந்துருந்தாங்க. ஆனால் நம்மள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஏதோ நம்ம மட்டும் 3ஆவது மணிச்சு மாதிரி போனோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், நாங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்பவும் அழுதேன். அன்னைக்கு ஃபுல்லாவே மனசு ரொம்பவும் கஷ்டத்துல இருந்துச்சு. இப்ப நேத்தி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்குள்ள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரும் நல்லா கவனிச்சாங்க, அவ்வளோ ஹாப்பியா நம்மள்ட்ட பேசினாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. சரி, அந்த கதையை உங்க கூட நான் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு இப்ப நான் கதை சொல்ல வந்துட்டேன். ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அப்போ ஏதோ கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் அவங்க வீட்டுக்கு எப்பயாவது வர்றது போறது அப்படின்னு இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனைவிக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு, படுத்த படுக்கையாயிட்டாங்க. ஒரு சொந்தக்காரங்க கூட என்ன எப்படி இருக்க என்ன எடுத்து விசாரிக்கவே இல்லையா. ரொம்ப உடம்பு முடியாம பண்ணதுனால அந்த அம்மா இறந்துட்டாங்களாம். அவர் கணவர் மட்டும்தான் இருந்தாராம். அவர் பேர் என்னன்னா சுப்பிரமணி. ரொம்பவும் வருத்தப்பட்டாராம், ரொம்பவும் தாங்கிக்கவே முடியலையா அவரால். நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு நம்ம மனைவி மட்டும்தானே, கடைசியில் அவளும் போயிட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் கூட சரி இவர் தனியா தான் இருக்காரே, சரி இவரை போய் நம்ம யாராவது போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப கூட ஒரு உறவினர் கூட பார்க்கவே இல்லையா. ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருந்தாராம். சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம இருந்துச்சான். அவர் என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ல ஓட்டுநரா இருக்காரு. அவர் பஸ் எடுக்கக்குள்ள கரெக்டான நேரத்துக்கு கொண்டு மக்களை விடுறது, கரெக்டான நேரத்துல ஏத்துறது, நிதானமா போறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா பர்ஃபெக்டா செய்வாராம். அது மாதிரி ஒரு நாள் வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஆனா அவருக்கு கொடுத்த பஸ்ல அவருக்காக ஒதுக்கப்பட்டிருப்பாங்களே ஊரு, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமே இல்லாம இருக்குமா. ஆனா அங்க மொத்தம் 4 ஸ்டாப்பிங் இருக்குமா. ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கும் மக்கள் அந்த அளவுக்கு ஏறவும் மாட்டாங்க, இறங்கவும் மாட்டாங்களாம். ஆனா அவரோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு ஸ்டாப்பிங்க்கும் 2 நிமிஷமாவது வண்டியை நிறுத்தி எடுக்கணும் அப்படின்றதுதான் கொடுக்கப்பட்ட ரூல்ஸா இருந்துச்சான். அவரு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாராம். மக்கள் ஏறுறாங்களோ இல்லையோ, அவர் பஸ் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த 4 ஸ்டாப்பிங்லயுமே 2 நிமிஷம் நிறுத்திட்டு தான் பஸ் எடுப்பாராம். சரி, அன்னைக்கும் அப்புறம் வேலை கிளம்பிட்டாரு, பஸ் எடுத்துட்டாரு. முதல் ஸ்டாப்பிங்க்கு போறாரு. வழக்கம் போல யாருமே ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. அப்ப நினைச்சாராம், இந்த பஸ்ஸும் நம்மள மாதிரிதான் போல இருக்கு, இதுக்கும் யாருமே இல்லை, இதுவும் நம்மள மாதிரி ஒரு அனாதை அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாராம். 2ஆவது ஸ்டாப்பிங்கும் வந்துட்டாரு, யாரும் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. நேரம் போய்கிட்டே இருக்கு. 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. வண்டி எடுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. வண்டி ஸ்டார்ட் பண்றாரு. பஸ்ல இருந்து ஒரு குரல் கேக்குது. ஒரு பெண்மணி அச்சோ, நான் இறங்குற ஸ்டாப்பிங் இதுதானே, ஐயோ நான் ஆழ்ந்து தூங்கிட்டேனே, ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேனே அப்படின்னு ஒரே சந்தோஷம், ஒரு ஆனந்தத்துல அந்த அம்மா வேக வேகமா இறங்குறாங்களாம். அந்த பெண்மணி அந்த ஸ்டாப்பிங்ல இறங்குனதும் இவருக்கு ஒரே சந்தோஷமா, பரவாயில்லையே, இத்தனை வருஷமா இந்த 4 ஸ்டாப்பிங்லயும் யாரும் இறங்குனதும் இல்லை, ஏறனதும் இல்லை, ஆனா இன்னைக்கு ஒரு பெண்மணி இறங்குறாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், நமக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை கேட்பாங்க அப்படின்ட்டு மன திருப்தியோட அன்னைக்கு அந்த வண்டியை எடுத்தாராங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? இந்த கதை மாதிரியே தாங்க நம்ம லைஃபும். இன்னைக்கு நம்மள யாரும் மதிக்காம இருக்கலாம், இன்னைக்கு நம்ம கூட யாரும் பேசாம இருக்கலாம், நமக்கு ஆறுதல் சொல்லாம இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மளை தேடி நம்ம உறவினர் வருவாங்க, நமக்காக வருவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்துதாங்க இருக்கணும். இன்னைக்கு யாரும் வரலையே, இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை துக்கத்தை பகிர்ந்ததுக்கு யாரும் வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்மளும் வெற்றி பெறுவோம். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திப்போம்.